ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் அஜய். ஹில் ஸ்டேஷன் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம். கோதையார் வீடியோ போடுறதுக்காகத்தான் கோதையார் வந்திருக்கோம். ஆட்டிடியூடா பாம்பு ஏதாவது இருக்குமா என்னன்னு ஒரு பயம் உண்டு. பாறைகள் இதான் அந்த வியூ. போற வழிக்கு வந்திருக்கோம். இதுல இருந்து 100 மீட்டர் தான் போட்டிருக்கு. ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் அஜய். ஆக்சுவலி இந்த வீக்கெண்டும் நல்ல கிளைமேட்டா இருந்துச்சு. அந்த கிளைமேட் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக ஒரு ஹெவன் மாதிரி ஒரு இடத்துக்கு தான் லாஸ்ட் வீடியோல காளிமலை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணோமோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஒரு ஹில் ஸ்டேஷன். வேற எங்கேயும் கிடையாதுங்க, நம்ம கன்னியாகுமரியில் உள்ள ஒரு ஹில் ஸ்டேஷன் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம். கோதையார் அண்ட் ட்வின் ஃபால்ஸை பத்தி தான் பார்க்க வந்திருக்கோம். கோதையார் வீடியோ இதுக்கு முன்னாடி நான் 2 years முன்னாடி வந்து போட்டிருக்கேன். அதான் என்னோட ஃபர்ஸ்ட் நம்ம ஊர்ல உள்ள vlog. கோதையார் வீடியோ போட்டாலும் மறுபடியும் எகைன் இந்த கிளைமேட்டுக்கு இந்த கோதையார் வந்து இப்போ ரோடெல்லாம் போட்டு சூப்பரா இருக்கு. ஸோ அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற ஒரு மாதிரி ஒரு வீடியோ போடுறதுக்காகத்தான் கோதையார் வந்திருக்கோம். யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, சூப்பரான அட்வென்ச்சரஸ் வீடியோ வந்துட்டு இருக்கு. அண்ட் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இந்த வீடியோல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயம் இருக்குன்னு நான் காட்டி தரேன். வீடியோ ஃபாலோ பண்ணுங்க. ஆக்சுவலி நம்ம வீடியோல இன்னொரு புதிய ஆளை நம்ம இன்ட்ரோ பண்ண போறோம். தம்பி வாங்க, உள்ள வாங்க. வீடியோல மேன் எக்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் உகாண்டா. யாராவது பாடி ஷேமிங்னு கலாய்க்க கூடாது. தம்பி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கூட ட்ரிப் வந்திருக்கீங்க, ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு? ஆட்டிடியூடா? ஆக்சுவலி நம்ம கோதையார் போறதுக்கு இங்க வந்தா 2 வழி பிரியும். அதுல நேரே போற வழிதான். லெஃப்ட் யாருமே ஏறக்கூடாது. அங்க அம்புக்குறி போட்டிருக்கும் ட்வின் ஃபால்ஸுக்கு 15 கிலோமீட்டர்ஸ்ன்னு. அந்த அம்புக்குறி பார்த்து போகணும். அண்ட் கீழே ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட் இருக்கு, ஒரு காயல், நம்ம பேச்சிப்பாறை ரிசர்வேயர் காயல். அதுதான் நம்ம பார்க்க போறோம். கம் ஆன். ஆக்சுவலி நீங்கள் இங்கே வரணும்னா நிறைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இப்போ உங்களுக்கு காரில் வரணும்னா நீங்கள் மார்த்தாண்டத்துலேருந்து டேரக்ட் கொலசேரிலேருந்து பேச்சிப்பாறைலேருந்து 0 பாயிண்ட் வந்தீங்கன்னா அங்கே செக் போஸ்ட் இருக்கும். அங்கேருந்து இந்த மாதிரி ஒரு டிக்கெட் தருவாங்க. வெஹிக்கிளுக்கு டிக்கெட் இருக்கும். அண்ட் பர் பர்சனுக்கு 30 ரூபா இருக்கும். இந்த டிக்கெட்டை எடுத்துகிட்டு நீங்கள் வரலாம். ஆக்சுவலி பஸ்ஸில் வரணும்னா அங்கே மார்த்தாண்டத்துலேருந்து டேரக்ட் பஸ் கிடையாது. பட் கன்னியாகுமரி நாகர்கோவிலேருந்து டேரக்ட் பஸ் இருக்கும். அந்த பஸ்ஸில் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா மேலே கோதையாருக்கு வரலாம். இங்கே ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இங்கே 0 பாயிண்டில் ஹோட்டல் இருக்குது. மேலே மோதிரமலை போனாலும் உங்களுக்கு ஹோட்டல்ஸ் இருக்கும். அங்கே போய் ஹோட்டல் ஃபுட்டு எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேட்ரே கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஜிபே யூஸ் பண்ணுற ஆளுனா இங்கே வந்தால் நெட்ஒர்க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ நெட்ஒர்க்கு இல்லாத பட்சத்தில் நீங்கள் கையில் பைசா எடுத்துகிட்டு வர்றது எப்போவுமே பெட்டராக இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா மேலே எந்த சிம்முக்குமே ரேஞ்ச் கிடைக்காது. ஸோ அது ஒன்று பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி ஒரு வியூ பாயிண்ட் பார்க்குறது தான் போகிறோம். ஆனால் போக்கு தயக்கமாக தான் இருக்குது. பாம்பு ஏதாவது இருக்குமா என்னன்னு ஒரு பயம் உண்டு. பாறைகளும் இருக்குது, அதை பார்த்து தான் போகிறோம். ஆனால் லேக் வியூ சூப்பராக இருக்கும். அந்த ஒரு லேக் வியூ காட்ட தான் இது வந்து நம்ம பேச்சிப்பாறை டேமோட ஒரு வியூ ஆக்கும். பேச்சிப்பாறை இங்கேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் போனீங்கன்னா பேச்சிப்பாறை டேம் இருக்கும். அண்ட் தான் அந்த லேக் வியூ. ஏங்க இதான் அந்த வியூ. தண்ணி கம்மியாக தான் இருக்கு. லாஸ்ட் டைம் வந்தப்போ தண்ணி உண்டா இருந்துச்சு. சாவு பாருங்க, கொடைக்கானல் ஒரு ஃபால்ஸ்.
ஆக்சுவலி நம்ம நிக்கிற இடம் தாங்க மோதிரமலை. மோதிரமலையில இந்த ஃபால்ஸ் பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்க. தண்ணி வந்துட்டே இருக்கு. அண்ட் இது 100% மினரல்ஸுங்க. அப்படி மேல மலையில இருந்து மழை பெஞ்சு வர தண்ணி அவ்வளோ ஃப்ரெஷ் அண்ட் அவ்வளோ சுத்தமா இருக்கும். இதுல குளிச்சிங்கன்னா மூலிகை தண்ணீர் மாதிரி இருக்குங்க. நம்ம கூமாப்பட்டி கிடையாது, இது உண்மையாக மூலிகை தண்ணீர், மலையில இருந்து வர தண்ணீர் தான். அண்ட் இந்த மோதிரமலை பார்க்க சூப்பரா இருக்கு. இங்க கடைகளும் இருக்கு, ஹோட்டல்ஸ் இருக்கு, அண்ட் நிறைய வீடுங்க இருக்கு. அண்ட் நீங்க குளிக்க போறீங்கன்னா பார்த்து இறங்கி குளிக்க போகணும். தண்ணி நல்லா ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கு. தண்ணி இல்லாத டைம் குளிக்க போனோம்னா நல்லா இருக்கு. அண்ட் இந்த தண்ணியை பார்த்தா ரொம்ப சுத்தமா நீட்டா இருக்கு. ஸோ பிளாஸ்டிக்ஸ் வேஸ்டஸ் எல்லாம் போட்டு அசிங்கப்படுத்தாதீங்க. ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஆக்சுவலி மோதிரமலை அந்த அரி ஃபால்ஸ்ல இருந்து கொஞ்சம் மேல வந்தீங்கன்னா இப்படி ஒரு 2 வழி தெரியும். ஒரு வழி வந்து கீழே ட்ரைபல் பீப்புள்ஸ் இருக்கிற இடம், அங்க போகக்கூடாது. இப்படி நேரே மேலே போனீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர்ல ட்வின் ஃபால்ஸ் இருக்கும், கோதையாறு டேமும் இருக்கும். ஸோ இந்த ரூட்டு தான் போகணும். இங்க வந்தீங்கன்னா இங்க போர்டு எழுதி வச்சிருப்பாங்க. மேலே போனீங்கன்னா ஆளுங்க இருப்பாங்க, இல்லைன்னா இங்க ஒரு கடை இருக்கு. இந்த ஒரே ஒரு கடை தான் இருக்குது. இந்த கடையில கேட்டாலே உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. மேலே இன்னும் நிறைய அட்வென்ச்சர்ஸ் காத்துட்டு இருக்கு. வீடியோவும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நல்லா இருக்கும் பார்த்து. ஆக்சுவலி போன வாரம் பார்த்த விளாகை விட இந்த விளாக் சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது கோதையார், கன்னியாகுமரியோட டிப் பாயிண்ட். நம்ம கடல் தான் பார்த்துருப்போம், ஆனால் மலையோட டிப் பாயிண்ட் தான் இந்த கோதையார்னு சொல்கிற இடம். ஸோ இங்கே விசிட் பண்ணுங்க. நம்ம இப்போ நிற்கிற இடம் வந்து கீழ் கோதையார். இங்கே டேம்ல இருந்து வர தண்ணி தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது. நல்ல நேற்றுக்கு நைட்டு நல்ல மழை பெஞ்சு கீழே தண்ணி வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வைபு வியூவு அதோட இந்த தணுத்த காத்தடிக்கிறது சூப்பராக இருக்கு. ஸோ இந்த கிளைமேட்டுக்கு நீங்கள் விசிட் பண்ணக்கு ஏற்றவும் பெஸ்ட் இடம்னு சொல்லணும்னா இந்த கோதையார் தான். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. நம்ம வீடியோவில் இன்னும் நிறைய இடத்த காமிச்சு தர போகிறேன். ஸோ அட்வென்ச்சரை மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக பாருங்கள். ஆக்சுவலி பல அட்வென்ச்சர்ஸ் தாண்டி ட்வின் ஃபால்ஸ் போகிற வழிக்கு வந்திருக்கோம். இதுலேருந்து 100 மீட்டர் தான் போட்டிருக்கு. இதுக்குள்ளாடி போகணும். அங்கே நம்ம கோதையார் அந்த ஜங்ஷன்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்னு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 5-6 கிலோமீட்டர் மேலே ட்ராவல் பண்ணி வரணும். அண்ட் வர வழியில் ஃபுல்லாக யானை பிண்டமாக கிடந்து ரொம்ப ஒரு அள்ளு விடுற மூமெண்ட்டாக இருக்குது. ஏன்னா யானைங்க இறங்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் இறங்குமா இறங்காதா வருமாதான்னு தெரியாது. வன விலங்குகள் நிறைய இருக்கிற இடம் இது. ஸோ கொஞ்சம் சேஃபாக வருங்க. யானைகள் வரும்னு போட்டிருக்காங்க, ஆனால் வருமா என்னன்னு தெரியாது. ஸோ பார்த்து வாருங்க. நம்ம இனி ட்வின் ஃபால்ஸ் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஆக்சுவலி ட்வின் ஃபால்ஸ் போக போகிறோம். ட்வின் ஃபால்ஸ் இங்கேருந்து 100 மீட்டர் நடந்து போகணுன்னு போட்டிருக்கு. அப்படியே நடந்து போவோம். யாரெல்லாம் குளிக்கிறது? ரேஜின் தம்பி, நீங்கள் ரெடி? அம்மா ஆல்வேஸ் ரெடி தான். ஓகே, அப்போ நான் குளிக்கல. ஆக்சுவலி போன வாரம் ஒரு வீடியோ போட்டேன். அதுக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கதர்னானுங்க கிடந்துட்டு, நான் ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் வீடியோவாட்டு போட்டேன். பட் மரண கதறலாக இருந்தது. ஏதோ அவங்க அண்ணனையோ தம்பியோ அக்காவையோ தங்கச்சியோ பேசுன மாதிரி மரணமாட்டம் வந்து கதறிட்டு கிடந்தானுங்க.
தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னேன், அவனுங்க பாயிண்ட் ஆஃப் வியூ கமெண்ட் பாக்ஸில் வந்து சொன்னானுங்க. அதுக்கப்புறம் நிறைய பேரை கலாய்ச்சி வந்து போட்டானுங்க. அதுவும் போட்டுட்டு கீழே கமெண்ட், நாங்கள் தொட்டவனை எல்லாம் விட்டதே கிடையாதுன்னு வேற கமெண்ட் வேற கலாய்ச்சி போட்டானுங்க. போடட்டும், இது என் பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் பப்ளிக் பிளேஸில் அப்படி அசிங்கமாக பண்ணுறது மிகப்பெரிய தப்பு தான் நான் சொல்லுவேன். ஆமாம், ஆக்சுவலி ட்வின் ஃபால்ஸ் வந்தாச்சு. உங்களுக்கு ட்வின் ஃபால்ஸ் காட்டி தரேன். ட்வின் ஃபால்ஸ் நிறைய ஆளுங்க எல்லாம் இருக்காங்க, லேடிஸ் எல்லாம் இருக்காங்க, நிறைய பேர் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. என்னாலும் நம்ம கோதையாரோட ஒரு ஸ்பெஷல் இடம் தான் இந்த ட்வின் ஃபால்ஸு. ஸோ ட்வின் ஃபால்ஸ் காட்டி தரேன். அப்படியே வா. ஆக்சுவலி இங்கே ட்வின் ஃபால்ஸில் வந்து குளித்தோம் கைஸ். அப்படி நடக்கும். ட்வின் ஃபால்ஸில் வந்து குளிச்சுட்டு நல்ல சில்லாக ஒரு 100% மினரல்ஸோட தண்ணி அழகாக இருந்தது. ஒரு மூலிகை தண்ணீர் மாதிரி. என்னடா கூமாப்பட்டி சர்பத்து, நம்ம கோதையார் மூலிகை தண்ணீர் பார்த்தீங்கன்னா கூமாப்பட்டி சர்பத்தெல்லாம் அப்படியே தொலைஞ்சு போயிடும். அவ்வளோ அழகான தண்ணீர். ஆனால் நிறைய ஃபேமிலிஸ் இருந்ததுனால நிறைய நேரம் குளிக்கலை. அது மட்டும் இல்லாமல் டைம் ஆச்சு. ஸோ கிளம்புறோம். அண்ட் இந்த மாதிரி அடுத்த வாரம் இன்னொரு அட்வென்ச்சர் வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், டாட்டா, see you and see you at the next video. And நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு போங்க.